ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இகேஆர் ப்ளஸ் யூடியூப் சேனல்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எம்டி காம்பனண்ட்னா என்ன, அந்த எஸ்எம்டி காம்பனண்ட்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த லைவ் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட்ஸ் எல்லாமே எஸ்எம்டி காம்பனண்ட்ஸ் தான். அந்த எஸ்எம்டி காம்பனண்ட்டில் கலர் கோடிங்கை வச்சு நம்ம சிம்பிள்ஸை வச்சு அது என்ன மாதிரி இருக்குது காம்பனண்ட் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டையுமே நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த காம்பனண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட கிளாஸஸில் நிறையா போட்டிருந்தோம். பட் ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஹீட் அண்ட் ஏர் வைக்கிறது, என்ன டெம்பரேச்சர்ஸ் வைக்கிறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தெரியாமல் அந்த காம்பனண்ட்டை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரிமூவிங் ப்ராசஸ் தான் எப்படி என்ன மாதிரி செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் வந்து என்னென்ன காம்பனண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர், காயில், இண்டக்டர், இது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்பில் காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு காம்பனண்ட், சின்ன சின்ன ரெசிஸ்டர்ஸ், ஆசிலேட்டரோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான். அதோட கனெக்ஷன், சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எம்டி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்தோடனே ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த எஸ்எம்டி டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸுமே வந்து ரொம்ப கம்மியான சைஸில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கம்மியான சைஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்டுக்கு தகுந்த மாதிரி ஸோ நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து அடாப்ட் ஆச்சு மொபைல் ஃபோன்ஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எஸ்எம்டி ரிலேட்டடாக தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த எஸ்எம்டி காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறையா செட் ஆஃப் ப்ளோயர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி டெக்னிக்கல் பர்சன்ஸ் நம்ம லைவ் பார்த்துட்ருக்கலாம், இல்லை நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ் எனக்கு மொபைல் ஃபோனை பற்றி தெரியாது அப்படின்றவங்களும். ஸோ ஒவ்வொரு ஆளும் வந்து இந்த ப்ளோயர்ஸை பற்றி நீங்கள் நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ப்ளோயருமே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் தகுந்த மாதிரி தான் ப்ளோயர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ப்ளோயர் செக்ஷன்ஸில் நான் வச்சுருக்க ப்ளோயர் என்ன ப்ளோயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லெட் ஃப்ரீ ப்ளோயர் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெட் ஃப்ரீ ப்ளோயரை வச்சு தான் நான் இப்போ ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறேன். அதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ லெட் ஃப்ரீ ப்ளோயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக்ஸ் வந்து இலகாது. ஸோ நான் ஒரு காம்பனண்ட்டை நான் ரிமூவ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஒரு ஐசிஸ் நான் ரிமூவ் பண்ணுறதுனாலும் சரி, அந்த இடத்துல எனக்கு மேஜரான விஷயம் உங்களுக்கு புரிகிற மாதிரினா பிளாஸ்டிக்ஸ் வந்து இலகாது. ஸோ பிளாஸ்டிக்ஸ் இலகாமல் லெட்டு தான் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகும்னா இலகும். ஸோ அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ரேஞ்சஸ் இருக்குது, ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது எல்லாமே பண்ணி வச்சிட்டோன்னா, ஒன்ஸ் அதை ப்ரோக்ராம்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மொபைல் ஃபோன் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே ஈஸியாக நம்மளால் சர்வீஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஸ்கோப்பு கொக்கி அப்படின்ற பிராண்ட் மைக்ரோஸ்கோப் நான் யூஸ் பண்ணுறேன், ட்ரைனாக்குலரு. ஸோ இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நான் போடுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம எஸ்எம்டி காம்பனண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செட் ஆஃப் ப்ளோயர்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். அதே மாதிரி என்ன மைக்ரோஸ்கோப் நான் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வச்சுருக்க மைக்ரோஸ்கோப் இது தான், ஒக்கி பிராண்டுக்குரிய மைக்ரோஸ்கோப்பு. 45x இதுக்குரியது ப்ரோ, ட்ரைனாக்குலரு. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி வந்து சுகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட் ஃப்ரீ ப்ளோயர் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த லெட் ஃப்ரீ ப்ளோயரில் தான் கான்ஃபிகர் பண்ணி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ப்ரோக்ராம் பண்ணி ஒவ்வொரு காம்பனண்ட்டையுமே நான் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ பேஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ இந்த பேஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டு, சால்ட்ரிங் பேஸ்ட் வந்து நிறையா வெரைட்டிஸில் கிடைக்கிது. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பேஸ்ட்டில் வந்து ஹாலஜன் பேஸ்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு ஐசிஸ்க்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த பேஸ்ட்டோட வேலை என்ன நடக்குது அப்படின்னா, காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் லெவலை கம்மி பண்ணிவிட்டு இம்ப்யூரிட்டி லெவலை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு காம்பனண்ட்டை நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன்.
நான் எடுத்த காம்பனண்ட் இங்கே இருக்குல்ல. ஸோ இது வந்து நார்மலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளோயர்ஸ் வந்து இந்த எஸ்எம்டி ஃப்ரீ ப்ளோயர் யூஸ் பண்ணுறனால எனக்கு இந்த ட்ராக் அப்படின்ற ஒரு விஷயம் புரியாது. நீங்கள் இன்கேஸ் வேறு ப்ளோயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டான ஹீட் அண்ட் ஏர் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ராக் லைனில் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு மொபைல் ஃபோன் ரிலேட்டடாக சர்வீசிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். ஒரு மொபைல் ஃபோன் ரிலேட்டடாக ஒரு காம்பனண்ட் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வேலை கிடையாது. அந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணக்கப்புறம் என்ன மாதிரி காம்பனண்ட்டை திரும்பி நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஒரு காம்பனண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த காம்பனண்ட்டோட வேல்யூஸ் என்ன, அந்த காம்பனண்ட் என்ன மாதிரி டைப்பில் இருக்குது, இந்த காம்பனண்ட்டோட வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, வேறு காம்பனண்ட் எப்படி வைக்கிறது. மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணுறவங்க ஒரு ஃபால்ட்டியான காம்பனண்ட் வந்துருச்சுன்னா அந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு காம்பனண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த போர்ட் லைனில் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைல் ஃபோன் லைனில் ஃப்யூச்சரில் இப்போ நானே ஒரு ஃபோனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லும் போது அதுக்குரிய காம்பனண்ட் கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிருக்கும், இல்லை இண்டக்டர் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கனெக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்குரிய காம்பனண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணிடுவேன்னா கொடுத்தோன்னே ஒரு 6 மந்த்தோ 1 இயர்க்கு அப்புறம் அந்த ஃபோனை கம்ப்ளைண்ட் பார்க்கும்போது ஐசி லெவலில் எனக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அதோட கனெக்ஷன் லைனு ஐசி செக்ஷன்ஸ்க்கு எனக்கு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ட்ரபுள்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன மாதிரி காம்பனண்ட்ஸ் எடுக்கிறோம் கொள்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த கனெக்ஷனை பேஸ் பண்ணி எப்படி அதோட சர்க்யூட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் லைனில் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க முடியாது. நான் திரும்பி திரும்பி சொல்கிறது ஸ்கிமேட்டிக்கை வச்சு சர்வீஸ் பார்க்க பழகுங்க. ஸ்கிமேட்டிக் இல்லாமல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் சர்வீசிங் அப்படின்ற ஒரு விஷயத்த கம்ஃபர்டபுளாக பார்க்க முடியாது. ஸ்கிமேட்டிக் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி சர்வீசிங் பார்க்க பழகுங்க. ஏன்னா இப்போ ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வந்து மோடு வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் உள்ள காம்பனண்ட்ஸை கலர் கோடிங்ஸை வச்சே நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸ்கிமேட்டிக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சர்வீசிங் வந்து ஸ்டார்ட் பண்ண பழகுங்க. ஓகேவா? ஒவ்வொரு பேஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? இப்போ எடுத்த காம்பனண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாரி, எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை அந்த மைக்ரோஸ்கோப் லைனில் ப்ளோயர் ஹேண்டில் காமிக்கிறதுக்கு. அதுக்காண்டி தான் வெளியே எடுத்து வச்சு ஹீட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது எளிமையான விஷயந்தான். பட் அந்த பக்கத்தில் உள்ள காம்பனண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பக்கத்தில் உள்ள காம்பனண்ட்டோட கனெக்ஷன்ஸ் எனக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் தான் ஒரு காம்பனண்ட்டை நான் ரிமூவ் பண்ணி திரும்பி என்ன பண்ணணுன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் மொபைல் ஃபோன் ரிலேட்டடாக சர்வீசிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியாது. ஓகே, தேங்க்யூ. ஃபர்தராக அடுத்த கிளாஸஸில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.